சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சரவை பத்திரம், போக்குவரத்து அமைச்சு அறிவிப்பு. மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை, மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கோரிக்கை. ஸ்ரீலங்கா ராணுவத்திடமிருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்ளப் போவதில்லை, நாடாளுமன்ற செயலாளருக்கு ரவிகரன் கடிதம். தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்க வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் தீர்மானம், இனப்பிரச்சினைக்கான தீர்வு நோக்கி நகர்வு. கொல்லப்பட்ட விரிவுரையாளரின் சடலம் அடக்கம், காவல்துறை பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட மகள். ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு பதிலடி கொடுத்த ஈரான், உற்று நோக்கப்படும் 2 நாட்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் பேருந்து கட்டணங்களை அதிகரிப்பது தொடர்பிலான யோசனை நாளை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கான முன்மொழிவுகள் இன்றைய தினத்திற்குள் உறுதி செய்யப்படும் என ஸ்ரீலங்கா போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எரிபொருள் விலை நேற்று மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளமையினாலேயே பேருந்து கட்டண அதிகரிப்பு தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியுள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன கூறினார். கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டாலும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சுமைகளை குறைக்கும் வகையில் முறையான குறைந்தபட்ச கட்டணம் ஒன்று அமல்படுத்தப்படும் என உறுதியளித்தார். அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தவுடன் புதிய கட்டண விவரங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இலங்கையில் மின் கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பாக இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலகச் சந்தை நிலவரங்களை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை எனவும் ஸ்ரீலங்கா அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மாத நிலவரங்களை கருத்தில் கொண்டு மின் கட்டணத்தை 13% அதிகரிக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாகவும் அது தொடர்பில் இறுதி தீர்மானத்தை ஏப்ரல் 1ஆம் தேதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிக்கும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் எதிர்வரும் மார்ச் 24, 25ஆம் தேதிகளில் வரவிருந்த கச்சா எண்ணெய் கப்பல் வராததால் 25ஆம் தேதி வரை மாத்திரமே சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் எனவும் இதனால் மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் எண்ணெய் மற்றும் நெப்தா ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்துள்ளார். இது ஒரு பாரிய பிரச்சினை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நெப்தா வராமையினால் டீசலை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் இந்த நெருக்கடியால் இரவு நேரங்களில் டீசல் மூலமே மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தி ஒத்துழைப்பு வழங்குமாறு அவர் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். அவ்வாறு செய்தால் மாத்திரமே நிலைமையை சமாளிக்க முடியும் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கு நீதி கூறும் தம்மால் அதே இராணுவத்திடமிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இராணுவத்தினரால் நிர்வகிக்கப்படும் நிலையங்களூடாக எரிபொருள் வழங்கப்படும் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் கூறியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் சார்பாளராக மக்களோடு சேர்ந்து தாமும் இதே இராணுவ பொறிமுறைக்குள் நம்பி ஒப்படைத்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை 10 ஆண்டுகள் கடந்தும் தேடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இறுதிப் போரில் இராணுவ கட்டமைப்பால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கு சர்வதேச தலையீட்டுடன் நீதி கோரி போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இத்தகைய சூழலில் அதே இராணுவத்தின் தலையீட்டினூடாக முன்மொழியப்பட்டுள்ள எரிபொருள் வழங்கல் முறை இயல்பிற்கும் அரசியல் நிலைப்பாட்டிற்கு முரணாக அமைவதாக ரவிகரன் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தை தளமாக கொண்டு செயற்படும் தமக்கு வவுனியாவுக்கு சென்று எரிபொருள் பெற்றுக்கொண்டு மீள்வது நடைமுறையில் சாத்தியமற்றதுடன் காலத்தையும் எரிபொருளையும் தேவையற்ற வகையில் வீணாக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே குறித்த விடயங்களை கருத்தில் கொண்டு ஜனநாயக நிர்வாகத்தின் கீழ் மாற்று வழிமுறையொன்றினூடாக தமக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்குமாறு பணிவுடன் உறுதியுடனும் தங்களை கேட்டுக்கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு நீண்டகால தீர்வு காணும் வகையில் திருகோணமலையில் உள்ள எண்ணெய் குதங்களை மறுசீரமைப்பு பணிகளை இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஆதரவுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் 2ஆம் உலகப் போர்க்கால எண்ணெய் குதங்களை மறுசீரமைக்கும் திட்டம் எரிபொருள் விநியோக சவால்களை சமாளிப்பதற்கான ஒரு நிரந்தர தீர்வாக கருதப்படுவதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திருகோணமலையில் ஒரு பிராந்திய எரிசக்தி மையமாக மேம்படுத்தும் வகையில் இலங்கை, இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகியவற்றின் இடையே 2025 ஏப்ரலில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மெரிகார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எரிபொருள் விலை உயர்வு சாதாரண மக்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மெரிகார் தெரிவித்துள்ளார். இடைத்தரகர்களின் போக்குவரத்து செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக சந்தையில் அரிசியின் விலை அதிகரிக்கும் எனவும் மீன்பிடி படகுகளுக்கான எரிபொருள் செலவு அதிகரித்துள்ளதால் நுகர்வோர் அதிக விலைக்கு மீன்களை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் கூறினார். தற்போதைய அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிதைந்து விட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் முறையான பொறிமுறையொன்றை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட மூத்த விரிவுரையாளரின் இறுதிச் சடங்கிற்கு சந்தேக நபரான விரிவுரையாளரின் மகள் காவல்துறை பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இறுதிக் கிரியைகள் யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டில் நடைபெற்றிருந்த நிலையில் குறித்த உடலம் யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்திலும் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட மூத்த விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மகள் மற்றும் மகளின் கணவரால் படுகொலை செய்யப்பட்டு சாவகச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் வீசப்பட்டிருந்தார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவரும் திருகோணமலை பகுதியில் தலைமறைவாக இருந்த நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். தாயின் இறுதிச் சடங்கில் மயானத்தில் பங்கு கொள்ள தனது கட்சிக்காரரான மகளுக்கு அனுமதி வழங்குமாறு சட்டத்தரணி நீதிமன்றில் கோரிக்கை முன்வைத்த நிலையில் மன்று அதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபரான விரிவுரையாளரின் மகள் காவல்துறை பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டிருந்தார். கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் இறுதிக் கிரியைகள் யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டில் நடைபெற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவரது பூதவுடல் யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு கோம்பயன் மணல் இந்து மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. மயானத்தில் எந்தவிதமான காட்சிகளையும் பதிவு செய்ய வேண்டாம் எனவும் அப்படி பதிவு செய்தால் கைது செய்யப்பட வேண்டி ஏற்படும் எனவும் சட்டத்தரணி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை முன்வைக்கும் வகையில் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் ஈடுபட தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாணம், மன்னார், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மறைமாவட்டங்களின் ஆயர்களும் குறுமுதல்வர்களும் அடங்கிய வடக்கு கிழக்கு ஆயர் மன்ற கூட்டம் 18ஆம் தேதி கடந்த புதன்கிழமை பவனியா இரம்பைக்குளம் புனித அந்தோணியார் ஆலய பங்குமனையில் நடைபெற்றது. திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நோயல் இமானுவேல் ஆண்டகை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடந்த கால செயற்திட்டங்கள் தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டு எதிர்கால திட்டங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டன. எதிர்கால செயற்பாடுகளில் குறிப்பாக தமிழ் மக்களின் நன்மை கருதி தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் ஈடுபடும் எனவும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த வாகன தரிப்பிட கட்டணங்கள் நாளை முதல் மீண்டும் அறவிட தீர்மானித்துள்ளதாக கொழும்பு மாநகர ஆணையாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த வாகன தரிப்பிட கட்டணங்கள் நாளை முதல் மீண்டும் அறவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர ஆணையாளர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நிர்வாக காரணங்களுக்காக இடைநிறுத்தப்பட்டிருந்த குறித்த கட்டண அறவீட்டு நடவடிக்கைகள் நாளை முதல் வழமை போன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட தரப்பீடு இடங்களில் கடமையிலுள்ள ஊழியர்களிடமோ அல்லது எண்ணியல் முறையிலோ கட்டணங்களை செலுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி வாகனங்களை நிறுத்துபவர்கள் மற்றும் கட்டணம் செலுத்த தவறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கொழும்பு மாநகர சபை ஆணையாளர் எச்சரித்துள்ளார்.
அம்பாந்தோட்டை அம்பலாந்தோட்டை மாமட பகுதியில் உள்ள வீடொன்றில் அனுமதியின்றி 2200 லிட்டர் டீசலை பதுக்கி வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாந்தோட்டை அம்பலாந்தோட்டை மாமடல பகுதியில் உள்ள வீடொன்றில் டீசல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கிங்கம காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது 2200 லிட்டர் டீசலை பதுக்கி வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்ட டீசல் கையிருப்பும் மேலதிக நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக அம்பலாந்தோட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த சந்தேக நபர் நாளைய தினம் அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். கொழும்பு வவுனியா சொகுசு பேருந்தில் பயணம் செய்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென மரணமடைந்துள்ள சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்தில் நபர் ஒருவர் பயணம் செய்துள்ளார். குறித்த பேருந்து வவுனியாவை அடைந்த நிலையில் அவரது நிலை தொடர்பாக சந்தேகமடைந்த பேருந்து நடத்துனர் மற்றும் சாரதி ஆகியோர் பேருந்தை வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அவரை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் குறித்த நபர் ஏற்கனவே மரணமடைந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் மட்டக்களப்பு கல்முனை பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய அலாவுதீன் என்ற நபரே மரணமடைந்துள்ளார். இவர் புத்தளம் பகுதியிலிருந்து குறித்த பேருந்தில் ஏறியதாக கூறப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஹோர்மோஸ் நீரிணையை 48 மணி நேரத்திற்குள் ஈரான் திறக்காமல் விட்டால் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்களை அமெரிக்கா முற்றிலும் அளிக்கும் என அதன் அரசு தலைவர் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கைக்கு ஈரானும் பதிலடி வழங்கியுள்ளதால் எதிர்வரும் 2 நாட்கள் உற்று நோக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கு போரின் இன்றைய 22ஆம் நாளில் முக்கிய பேசு பொருளாக ஈரான் மீதான ட்ரம்பின் புதிய 48 மணி நேர எச்சரிக்கையும் ஈரானின் பதிலடியும் வந்துள்ளது. ஈரான் 48 மணி நேரத்தில் ஹோர்மோஸ் மீதான பிடியை தளர்த்தாமல் விட்டால் ஈரானியர்களுக்கு இனி மின்சாரம் இல்லாமல் போகும் என்று குடிசார் இலக்குகளை மையப்படுத்திய கடும் எச்சரிக்கையை ட்ரம்ப் விடுக்க ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு உடனடியாக பதிலளித்த ஈரானும் தனது எரிசக்தி மையங்கள் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்க எரிசக்தி மற்றும் தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்புகளும் இஸ்ரேலின் எரிசக்தி தளங்கள் மீது கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த பின்னணியில் இஸ்ரேலின் முக்கிய அணு ஆராய்ச்சி மையத்திற்கு அருகில் 2 பகுதிகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சியை வழங்கியுள்ளது. தனது நாடான்ஸ் அணுசக்தி செறிவூட்டல் நிலையத்தை இஸ்ரேல் தாக்கியதாக குற்றம் சாட்டிய ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதலை அதன் ஏவுகணை தடுப்பு பொறிமுறை தடுக்க தவறியதாக ஏவுகணை வீழ்ந்து வெடித்து 3 கட்டடங்களை அழித்தது. இந்த தாக்குதலில் 70 பேர் காயமடைந்தனர். இதில் 10 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் அதிர்ந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இது இஸ்ரேலியர்களுக்கு மிக கடினமான நாள் என விவரித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சரவை பத்திரம், போக்குவரத்து அமைச்சு அறிவிப்பு. மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை, மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கோரிக்கை. ஸ்ரீலங்கா ராணுவத்திடமிருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்ளப் போவதில்லை, நாடாளுமன்ற செயலாளருக்கு ரவிகரன் கடிதம். தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்க வடக்கு கிழக்கு ஆயர் மன்றம் தீர்மானம், இனப்பிரச்சினைக்கான தீர்வு நோக்கி நகர்வு. கொல்லப்பட்ட விரிவுரையாளரின் சடலம் அடக்கம், காவல்துறை பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்ட மகள். ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு பதிலடி கொடுத்த ஈரான், உற்று நோக்கப்படும் 2 நாட்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.